இதுதான் நாட்டின் அதிகாரமிக்க இரண்டாவது பதவியாக கருதப்படும் துணை ஜனாதிபதி யார் என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டியில் இருப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி. காலை 10 மணியிலிருந்து நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவு 5 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில நிமிடங்களில் இந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையிலிருந்து நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவில் இதுவரை 770 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 770 எம்பிக்கள், மக்களவை மாநிலங்களவையை சேர்ந்த 770 எம்பிக்கள் வாக்களித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், சிவசேனா, லோக் ஜனசக்தி, அதிமுக மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த பாஜக ஆதரவு 7 எம்பிக்கள். இவர்கள் தவிர ஆந்திராவில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும், அங்கு தெலுங்கு தேசம் கட்சியும், அங்கு ஜெகன்மோகன் ரெட்டியின் அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 11 எம்பிக்களும் அவர் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு எம்பி வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சிவசேனா, ராஷ்டிரிய ஜனதாதளம், தேசியவாத காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐஎம்எல், ஜேஎம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி ஆகியவை வாக்களித்திருப்பார்கள் என்றும், மற்ற கட்சிகள் காங்கிரஸ் ஆதரவாக ஒரு 10 பேர் வாக்களித்திருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மக்களவையை பொறுத்தவரை 542 சட்ட மக்களவை எம்பிக்களில் ஒரு உறுப்பினர் பதவி காலியாக இருக்கிறது. இதே போல 5 மாநிலங்களவை எம்பி பதவி காலியாக உள்ள சூழ்நிலையில் 228 பேர் வாக்களித்திருப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் 770 பேர் வாக்களித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 386 வாக்குகளை பெறுபவர் அடுத்த துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்த துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் தெரிய வருகிறது. இதில் இந்த கூட்டணி கணக்குகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி ஒரு 314 அல்லது 315 வாக்குகளை பெறக்கூடும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 வாக்குகளை பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த 770 எம்பிக்களில் 386 வாக்குகளுக்கு அதிகமாக பெறக்கூடியவர் அடுத்த துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்படுவார் என்று தெரிகிறது. என்றால் துணை ஜனாதிபதி பதவி என்பது இந்தியாவில் ஒரு இரண்டாவது அதிகாரமிக்க பதவி. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் என்ற பொறுப்பையும் அவர் மாநிலங்களவை தலைவராகவும் பொறுப்பு வகிப்ப இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் முடிவு நாடு முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு நடைபெற்ற அந்த நாடாளுமன்றத்தில் உள்ள RIN 101 அரங்கில் வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது. காலையில் முதல் வாக்காக பிரதமர் நரேந்திர மோடி, அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் காலையிலேயே ஆர்வத்துடன் அந்த வாக்கு அளித்தனர். இப்போது இந்த வாக்கு எண்ணிக்கையானது எப்படி நடைபெறும் என்பது குறித்தும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் வாக்கு எண்ணிக்கையானது பாரதிய ஜனதா கட்சி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் அளித்த வாக்குகள், அந்த வாக்குச்சீட்டுகள் தனி கட்டுகளாக பிரிக்கப்படும். இதே போல இந்தியா கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த எம்பிக்களின் வாக்குகள் தனி கட்டுகளாக பிரிக்கப்படும். அதன் பிறகு அந்த வாக்குச்சீட்டுகள் அதிகாரிகள் முன்னிலையில் எண்ணப்படும். இதன் பின்னர் வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு, அதாவது பதிவான வாக்குகள், எண்ணப்பட்ட வாக்குகள் இரண்டும் அந்த டேலி ஆக வேண்டும். கரெக்டாக பதிவான வாக்குகள் மற்றும் அங்கு வாக்குச்சீட்டுகள் பிரிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெறப்பட்ட வாக்குகள், இந்தியா கூட்டணிக்கு பெறப்பட்ட வாக்குகள் இரண்டும் சரியாக எண்ணப்பட்டு அது செல்லாத வாக்குகள் எதுவும் இருக்கிறதா என்பதும் அதிகாரப்பூர்வமாக அந்த தேர்தல் அதிகாரியான மேல்சபை செயலாளர் PC மோடி பின்னர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தின் கவர்னராக இருந்த போதிலும் தமிழகத்தை சேர்ந்தவர், கோவையைச் சேர்ந்த இவர் 1998 மற்றும் 99 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் மக்களவை எம்பியாக அவர் தேர்வானவர். அவர் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வேட்பாளராக
தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் களத்தில் இருக்கிறார். அவரே அடுத்த துணை ஜனாதிபதி ஆவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. என்றால் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அதிக எம்பிக்கள் இருப்பதுடன் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்தியா கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி, இவர் தெலுங்கானாவில் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மயிலாரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான சுதர்சன் ரெட்டி 2011ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றவர். அவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சல்வாஜுடும் உள்ளிட்ட நக்சல்வாதிகளுக்கு எதிரான அந்த அமைப்பை தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கில் அத்தகைய ஒரு அமைப்பை செயல்படுத்தக்கூடாது, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சல்வாஜுடுமுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியவர். இது போன்ற பல்வேறு மிக முக்கியமான கருப்பு பண வழக்கு விசாரணை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியவராக சுதர்சன் ரெட்டி கருதப்படுகிறார். இதனால் இந்த தேர்தலில் வெற்றி பெறப்போவது சுதர்சன் ரெட்டியா சிபி ராதாகிருஷ்ணனா என்ற கேள்விக்கு இன்னும் சில நிமிடங்களில் விடை கிடைக்கக்கூடும். வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. வாக்குச்சீட்டுகள் பிரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது 4 மேஜைகளில் அந்த வாக்குச்சீட்டுகள் பிரிக்கப்பட்டு அதன் பின்னர் 6 மணிக்கு சரியாக அந்த முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் நாடாளுமன்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நிகழ்ச்சி நிரல் அதிகாரப்பூர்வ அட்டவணையின்படி 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு, 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடக்கம், 8 மணிக்கு அறிவிப்பு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதற்கு முன்னதாகவே முடிவுகள் வெளியிடப்படும். நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும். தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது.